இதுக்கு செலவு பாத்தீங்கன்னாலே ஒரு 6 லட்ச ரூபாய் மேல செலவாயிட்டு ப்ரோ. வேன்லயே வாழ்றதுதான் எங்களோட தீம். அடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய வேனா மாத்துவோமே தவிர இந்த வேன் லைஃப் விட மாட்டோம். கையில இருந்து எல்லாத்தையுமே போட்டு தான் இந்த ப்ராஜெக்டே பினிஷ் பண்ணோம். வேன் லைஃப்லயே வாழ்ந்து காட்டணும். ஆல் இந்தியா எல்லா ஏரியாலயும் போய் இந்த வேன்ல வாழ்ந்து காட்டணும் ப்ரோ. இதான் வீட்டோட முன்வாசலா? இது பாத்தீங்கன்னா இதான் எங்க கிச்சன். இதான் மினி வீடா? ஆமா, இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் இது சோஃபா, அதுக்கப்புறம் தான் இது பெட்டா மாறும். இதுல படுக்கிறது என்னன்னா 3 ஒரே இடத்துல தலை வச்சு படுக்க முடியாது. ஒருத்தங்க இங்க தலை வச்சு படுப்போம், ஒருத்தங்க அங்க தலை வச்சு படுப்போம். அப்படிதான் நாங்க படுப்போம். இதுக்கு தேவையான பவர் எல்லாம் இங்க இருந்து தான் கிடைக்குதா? சோலார்ல இருந்து. ஆமா, இது வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா சோலார் வச்சிருக்கோம். சோ அதுக்கான பேட்டரி தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர், நம்ம மொபைலுக்கும் சார்ஜர் போட்டுக்கலாம். சோ நம்ம ஃபேனு லைட்டுக்கு எல்லாத்துக்குமே. அப்புறம் ஃபேனு மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். 2 லைட் 3 லைட் எரியும். லைட் பான் எல்லாமே. ஓ வா, எல்லாம் உள்ளதா இருக்கா? ஆமா 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 ஆமா. மளிகை சாதன ஸ்டோர் ரூம்னு சொல்லாத. இதுதான் தண்ணி இன்னும் இங்கேயும் வச்சிருக்கோம். அங்க அப்புறம் பேக்கப்ல கொஞ்சம் 20 லிட்டர் கேன் வந்து 2 வச்சிருக்கோம் ப்ரோ. புடிச்சுக்கிறது தான். அதுல தண்ணி எங்க கிடைக்குதோ அங்க ஃபில் பண்ணிட்டு அப்படியே உள்ள ஏத்தி அட்டாச் பண்ணிப்போம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் இது சோஃபா, அதுக்கப்புறம் தான் இது பெட்டா மாறும். உள்ள வந்து உட்காந்துட்டு சாப்பாடை இதில் வச்சு தான் சாப்பிடுவோம் நாங்கள் சமைச்சிக்கிட்டு. அப்புறம் இதை கன்வெர்ட் பண்ணிப்போம். இதை எடுத்து மூடணும் அப்படின்னா பெட்டா மாறிடும். இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு, நான் வண்டி ஓட்டும்போது மோஸ்ட்லி ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இதில் தான் உட்காந்துப்பேன். அந்த மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பெட்ல வந்து நான் ஏறி படுக்க போறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் படுக்கிறது என்னன்னா 3 ஒரே இடத்துல தலை வச்சு படுக்க முடியாது. ஒருத்தங்க இங்க தலை வச்சு படுப்போம், ஒருத்தங்க அங்க தலை வச்சு படுப்போம். அப்படிதான் நாங்க படுப்போம். இவங்களும் இந்த பக்கம் தலை வச்சு படுப்பாங்க, நான் அந்த பக்கம் தலை வச்சு படுப்போம். ஏன்னா ஏசி கிடையாது, இந்த 2 ஃபேன் மட்டும் தான். நைட்டு மொத்தமா பூட்டிட்டோம் அப்படின்னா ஹீட் இருக்கும். இருந்தாலும் ஃபேன் பக்கத்துல படுத்திருந்தா ஒண்ணும் தெரியாது. அதுவே ஃபேன் நின்னுட்டு அப்படின்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஃபேன் இருந்தா மட்டும் ஓடிட்டே இருந்தா சூப்பரா இருக்கும். ஆமா, ஃபேன் இல்லனா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஏசிக்கு வந்து இப்ப நம்ம பேட்டரி பேக்கப் செட் ஆகாது. சோ அதனால வந்து நாங்க இப்போ ஃபேன்லயே அப்படி காலத்தை கழிச்சிட்டு இருக்கோம். ஃபேனுமே நல்லா தான் இருக்கு, கம்ஃபர்ட்டா. இப்போ அந்த கூலர் வேற ஒரு அண்ணா டொனேட் பண்ணாங்க எங்களுக்கு. சோ இது பாத்தீங்கன்னா இதான் எங்க கிச்சன். சோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பலகை ஒண்ணு வந்துரும். இந்த பலகையை எடுத்து அப்படியே இதுக்கு மேல வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். சோ அடுப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் சிலிண்டர் வந்து இந்த இதுக்குள்ள வச்சிருக்கோம். இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி நாங்க அதுக்கு ரெடி பண்ணி சிலிண்டர் வந்து சரிச்சு போடுறோம். பாத்தீங்கன்னா ஒரு மடக்கு சேர் இருக்கும், ஒரு சிலிண்டர் இருக்கும். தேவைன்னா சிலிண்டர் அப்படியே வெளியே எடுத்து இதுல வச்சுட்டு நம்ம கேஸ் அடுப்பு வச்சு இதுல சமையல் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்து சோபா செட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கன்வெர்ட்டபிள் தான். ஸோ இதை எடுத்து இப்படி மடக்கிட்டு இப்போ எங்கேயாவது ஒரு இடம் நல்ல இடம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டென்ட் இருக்கு, டென்ட்டை இழுத்து கட்டிட்டு சேர் போட்டு அப்படியே உட்காந்துடலாம். உட்காந்துட்டு சமையல் பண்ணிக்கலாம். அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் அடுப்பு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சிங்கிள் அடுப்புனா இப்போ சமையல் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இப்போ 2 அடுப்புனா ஈஸியாக ஒரு பால் வச்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். அதனால தான் இந்த பெரிய அடுப்பு சூஸ் பண்ணோம்.